வாடா செல்லாம் வா. உனக்கு என்ன கான்டாக்ட் செட்டிங் தானே, போட்டுருவோம், கவலைப்படாத. அனுப்பிச்சிடுவீல்ல? அப்போ போ, நான் பார்த்துக்கிறேன். அவளை கேவலமாக நினச்சியாங்களா? சரி இருக்கட்டும் விடு, ஒரு டீக்கு உடைக்காச்சு. சரி இப்படி வந்து உட்காரு, சார் வரட்டும் வாங்கி தரேன். நெக்ஸ்ட் அடுத்த ஆள். என்னம்மா வேணும்? ஐயா ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஐயா, எனக்கு ரேஷன் கார்டு வேணுங்க. ரேஷன் கார்டு வேணுமா? ஆமாங்க. வெறும் மனு தான் கொண்டு வந்திருக்கியா? கவர் ஒன்றும் கொண்டு வரலையா? ஒன்றும் இல்லைங்க. ரேஷன் கார்டு ஓசியில் வாங்கிட்டு போகலான்னு வந்தியா? இதை எடுத்துட்டு வந்துட்டேன். போமா போ, எல்லாம் வீடு தேடி வரும் போ. வந்துருச்சுங்க காலையிலேயே எல்லாம் ஒரு ஆள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? புதுசாக வந்த விவோ. ஐயா புதுசாக வந்த விவோ பழைய விவோன்னு போயா போயா, எல்லாம் அங்கே போயா, எல்லாம் அந்த கேஸ் போயா, அங்கே போயா. நெக்ஸ்ட் அடுத்த ஆள். ஐயா வணக்கம். உன் வணக்கம் இருக்கட்டும். இல்லையா உனக்கு? புதுசாக வந்த விவோ. யோ விவோ ஈவோன்ட்டு இங்கே எல்லாமே நாங்கள் தான்யா, தலைவர் செயலாளர் பொருளாளர். இங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது முதற்கொண்டு நாங்கள் தான்யா. உனக்கு என்னையா வேணும்? உனக்கு எதுவும் வீடு கீடு பதிவு பண்ணணுமா, இல்லை பட்டா கிட்டா போட்டு தரணுமா? சொல்லியா, எல்லாமே நான் பண்ணி தரேன். சரி இருக்கட்டும், முதல்ல நீ கீழே வா. போயா, அட போயாங்கிறேன். டேய் வாங்கடா. என்ன வேணும் உங்களுக்கு? கான்டாக்ட் சர்டிஃபிகேட். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டா? சீச்சி போ போ போ. இல்லையா நின்றுட்டு இருக்க, போயா சீக்கிரம் அனுப்பியா. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? நான் யார் தெரியுமாடா? நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், புது விவோ. விவோவா? ஆமா. ஐயா வணக்கம் ஐயா. ஏய் நீ என்னடா பண்ற இங்க? ஐயா நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சவன ஊர்ல எல்லாரையும் கூட்டி உங்களுக்காக குமிச்சு வச்சிருக்கேன்யா. எல்லாட்டையும் மனு வாங்குறோம். நீங்க சாயங்காலம் போகல வெறுங்கையோட போக கூடாதுல்ல, பெரிய கவர்ல ஃபுல்லா வாங்கிட்டு போலாம்ல. கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதுல்ல, எதுக்கு இந்த பிச்சைக்கார வேலை பாக்குற? மணி என்ன ஆகுது? 10 மணி ஆகுது. இன்னும் ஆபீஸ் திறக்க எல்லாம் கிளீன் பண்ண இல்ல, அதுக்குள்ள வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கொண்டு போட போய் திறப்போம். எல்லாரும் அமைதியா இருங்க, வர்றேன், அமைதியா இருங்க. சீக்கிரம் கதவு திறறா, சீக்கிரம் துறையாண்டா. ஏன்டா இப்படி பண்ற? வாங்க திறந்தாச்சியா, திறந்தாச்சியா. ஏயா கத்துற? வாங்க உள்ள வாங்க. வாங்கய்யா. டேய் என்னடா ஆபீஸ் இந்த கேவலமா இருக்கு? ஐயா இதுக்கு முன்னாடி வந்த விவோ எல்லாம் இங்க வந்து உட்கார இல்லையா? ஐயா இதுக்கு முன்னாடி வந்த விவோ எல்லாம் முத நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து வீட்லயே இருந்துருவாங்க. அவங்களுக்கு தேவையான கையெழுத்து, நல்லது கெட்டது, போக்குவரத்து எல்லாமே நாங்களே வீட்டுல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். சேர வேண்டியதெல்லாம் அங்க போய் சேர்ந்துரும். நீங்க ஏயா இங்க வரணும்? உங்களுக்கு எப்படி வசதின்னு சொன்னீங்களா அதே மாதிரி நாங்க செஞ்சிருவோம். இதுக்கு மேல பேச கொண்டு போடுவோம். ஆபீஸை கிளீன் பண்ணுங்க போங்க. மற்றவங்க மாதிரி நான் இல்ல, புரியுதா? சரிங்க சரிங்க. சரி சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சின்ன பண்ண நம்ம ஊருக்கு வந்திருக்க விஓ யாரு நினைச்சீங்க? யாரு? நம்ம ஊர்ல மெக்கானிக் கடை வச்சிருந்தால மிலிட்டரி. ஆமா, அவனோட மூத்த பையன் தான். ஓஹோ, இவன் நேர்மையான ஆளு, துட்டுக்கு எதுவும் மயங்காத ஆளு. அந்த மிலிட்டரியும் அவனோட சின்ன பையனும் நம்மளுக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாங்களோ அதை விட 10 மடங்கு இடைஞ்சல் கொடுப்பான். அப்பயே அவன் என்ன விட்டு வச்சுட்டு இருக்க? ஏதாவது பண்ண வேண்டியதானே? அந்த மிலிட்டரியையும் அவனோட சின்ன பையனையும் எப்படி அப்புறப்படுத்தணுமோ அதே மாதிரி இவனையும் அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். போய் முதல்ல அதை செய், போ, அப்புறம் பேசிக்கலாம். சரி சின்ன பண்ண. டேய் மாறா, விஓவை பத்தி விசாரிச்சுட்டா இல்ல? என்ன கர்மண்டா, இவெல்லாம் திருந்தவே மாட்டான் போல இருக்கு. என் அப்பா மேல கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கான். இடைஞ்சல் கொடுத்த தனபாலு மண்ணுக்குள்ள, வீணா போனவன் எக்கேடோ கெட்டு தொலையிட்டோம். நீங்க ஜெயிலுக்குள்ள. போ, இவெல்லாம் புத்தி சொல்ல வந்துட்டான். போட ஞானி. இந்த சாவி அம்மா கடைக்கு சாப்பாடு கொண்டு வரும். நான் வேலைக்கு போயிட்டு கடைக்கு வந்துடுறேன். சரிம்மா. என்னைக்கு இந்த குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டனோ அன்னையில இருந்து எல்லாத்துக்கும் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு காலம் வரப்போதோ தெரியல. என்ன பிரச்சனை? எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம குறுக்க வர? நான் என் புருஷனை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் குறுக்க வந்துட்டு இருக்க? இந்த பாருங்க, உங்க ஊட்டல் மேட்டலுக்கு எங்க அண்ணன் பயப்படுவாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பாரு, இன்னைக்கு வரைக்கும் என் புருஷனோட சம்பாத்தியத்துல தான் இந்த குடும்பமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. சரியா? உனக்கெல்லாம் ரோஷமே வரக்கூடாது. என் குடும்பம் இல்லாம தான் எங்க அண்ணன் வந்துட்டாரோ? சேத்துல முத்து முளைக்குதுங்கிறதுக்காக சேத்து அள்ளி உடம்புல பூசிக்க முடியாது. அது சரிதான். என் குடும்ப ரத்த எங்க அண்ணனுக்கு ஓடி இருந்தா உடனே இந்த அளவுக்கு பேச விட்டு பாரா. நிறுத்துடா, மரியாதை கொடுத்து பேசுறா. அண்ணிடா யாருன்னு தெரியுமாடா? அண்ணி ஒரு அம்மாவுக்கு சம, அவளும் உனக்கு அம்மா வேண்டா. இவங்க மட்டும் எங்க அம்மாவா இருந்தா இவங்களை அன்னைக்கே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆமா ஆமா, உன் குடும்பமே கொலகார குடும்பம் தானே. அதனாலதான் உங்க அப்பா உங்க அண்ணன் ரோட்ல போய் கல்லடி பட்டு செத்து போனாங்க. சொன்னா கேள்றா, மரியாதை குடுறா. ஏன்டா இப்படி அடிபடி சாகுறீங்க? டேய், என்னைக்கு என் உயிர் போகுமோ அன்னைக்கு தாண்டா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் பிறக்கும். போங்க. ஐயோ, ஐயோ, பார்த்து போ. வெளியே போனா
எனக்கு எவ்வளவு மரியாதை. வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதியே கிடையாது. உழைச்சு கொட்டி இப்படி நிம்மதியே எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயா நான் லீவில் வந்திருக்கேன். ஊரில் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கேன்ல. ஊரை நிறைய சேஞ்ச் பண்ணோம், நிறைய வேலை இருக்குது. அதனால் லீவை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். 4 மாதம் ஆகும் நான் வர்றதுக்கு. சரி நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். என்னடா அப்பா இன்னும் வரல? வந்துருவாரியா? இப்போ வந்துருவாரியா? சோறு இல்லை, ஒன்றும் இல்லை, வயிறெல்லாம் பசிக்குது. ஐயா கும்பிட்றேங்க ஐயா. வணக்கம். யார் நீங்கள்? ஐயா அவர் தாங்க ஐயா விவோ. வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்கள். நாளைக்கு இந்த ஊர் நன்மைக்காக ஒரு பஞ்சாயத்து கூட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு தான் ஐயாட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அவர் செக்கப் போயிருக்காரு. அப்பா வந்ததும் நான் சொல்கிறேன். பரவாயில்ல ஐயா. ஐயா உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. நீங்களும் மிலிட்ரியிலேருந்து லீவில் வந்து கிராமத்தில் உள்ள பசங்கள்லாம் மிலிட்ரியில் சேர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா ஐயா. உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் அந்த ஊருக்கு தேவை. ஏண்டா கிராமத்தில் நிறைய பசங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தா நாட்டுக்கு நல்லது தானே. சரிங்கய்யா, நீங்களும் கண்டிப்பாக வந்துருங்கய்யா. கண்டிப்பாக வரேன். ஆனால் நாளைக்கு வந்து ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. அப்படி வந்தா தவறாமல் நானும் கலந்துக்கிறேன். சரிங்க. அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஊரில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு சில முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கு. சரிங்க. அதனால நான் வரேங்க. கண்டிப்பாக வந்துருங்கய்யா. ஐயாட்டு சொல்லிடுங்கய்யா. வரட்டுங்களா? ஓகே, போயிட்டு வாங்க. ஐயா நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. ஏப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பஞ்சாயத்து வந்துடுறேன். அங்க எல்லாரும் வருவாங்க, அங்க முடிவு பண்ணிக்குவோம். சரி பெரியப்பா. சரியா? ஓகே வர்றேன். ஐயா குருவமா வரையா? குருவமா பஞ்சாயத்து போனோம். வாடி. பஞ்சாயத்துலாம் வேணாம், வழக்கம் போல பம்பு செட்டுக்கு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம், பம்பு செட்டுக்கு வேற ஆள் இருக்கே, நீ வா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து மிலிட்டரியில் சேர்ந்து ஒரு பெரிய அதிகாரிங்கிற பதவியோட இராணுவத்திலிருந்து லீவு போட்டு வந்திருக்கேன். நான் வந்த நோக்கம் என்னன்னா, நம்ம வில்லேஜிலிருந்து 10 இளைஞர்களை இராணுவத்தில் சேர்க்கணும். தமிழ்நாட்டிலிருந்து ரொம்ப குறைவான இளைஞர்கள் தான் நம்ம ஆர்மிக்கே போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு இல்லை. அது ஏன்னா வழிகாட்டுறதுக்கும் ஆள் இல்லை. அதனால தான் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நான் சொந்த ஊருக்கு வந்துட்டேன். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆண்மகன் நம்ம ராணுவத்துல சேரணும். ஏண்டா இங்க மிலிட்டரி ஹோட்டலுக்கே வேலைக்கு வர மாட்டாங்க, இவங்களை கொண்டு போய் மிலிட்டரியில சேர்க்க போறியா? ஐயோ கொடுமை. ராணுவங்கிறது ஒரு பெரிய கடல் போன்றது. எல்லா விதமான வேலையும் அங்க கிடைக்கும். ஐயோ காலையிலே கண்ணாத்தா பார்க்காம இங்க வந்து சேர்ந்த போறா கர்மம்டா, தலையெழுத்துறா. நம்ம ஐயா வந்து இவ்வளவு உணர்வோட பேசிட்டு பாத்தீங்களா? அதாவது இந்த கிராமத்திலிருந்து ஒருத்தர் போய் மிலிட்டரியில பெரிய ஆளாகி ஒரு பதவி ஏத்துக்கிட்டாலே இந்த கிராமத்துக்கே பேர் இல்லையா? நல்ல கிராமம், நல்ல மக்கள். எனக்கு என்ன வேணும்னா, இந்த கிராமத்துல எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம் காய்ச்சறதுதான் அதிகமா இருக்கு. எல்லாருமே குடிக்கு அடிமையாயிட்டாங்க. குடி குடும்பத்துக்கு எடுக்குன்னு சொல்லுவாங்க. இதை யாருமே கண்டுக்கிறது இல்லை. இதுக்கு யார் காரணம்? இந்த கிராமத்தில் உள்ள பெரியவங்க ஒரு சிலர் தான். இதெல்லாம் திருத்தணும்னு சொன்னா இளைஞர்கள் உங்க கையில தான் இருக்கு.